அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்க விட்டுட்டாரு. நீ பரிசுத்தமாயிட்ட அதனால போதும்னு சொன்னாரா? அப்படி எழுதியிருக்கு இல்ல. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும். ஆதலால் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாமல் இருக்கும்படி ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக பூமியில் உள்ள ஒரு தெய்வங்களும் தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாது. தேவனே ஜீவன் உள்ளவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். ஆண்டவர் அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். கீழே நம்ம வாசிக்கிறோம், கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததனால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் அப்பொழுது தன்னுடைய பலத்த செய்கைகள், ஆண்டவருடைய பலத்த செய்கைகள் நடக்க கண்ட பட்டணங்கள், அறிந்த பட்டணங்கள், அவைகளை அனுபவித்த பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் ஆண்டவர் அவைகளை கடிந்து கொள்ள தொடங்கினார். இன்றைக்கு ராத்திரி தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்த பொழுது அவர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே செய்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வரும் என்பதற்காக முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் உலகத்திலே வந்து கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினான். அவன் வழியை ஆயத்தப்படுத்திவிட்டு அவன் பிரசங்கித்த பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. இன்றைக்கு நானும் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வந்தபோது அவர் முதலாக வனாந்திரத்திலே பிசாசினால் சோதிக்கப்பட்ட பின்பு அவர் பிசாசை ஜெயித்து அவர் ஊழியத்திற்கு வந்த உடனே கலிலேயாவு நாட்டிலே வந்து அவர் பிரசங்கம் பண்ணின முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அந்த வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போஸ்தலர்கள் 12 பேரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். 12 அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்தெடுத்து அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஆண்டவர் அனுப்பினார். இதற்காக நீங்கள் போய் சகல வியாதிகளையும் சகல பிணியாளிகளையும் சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள். எப்படி பிரசங்கம் பண்ணுங்கள்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணது மனம் திரும்புங்கள் தான் பிரசங்கம் பண்ணார். யோவான் பிரசங்கம் பண்ணது மனம் திரும்புங்கள் தான் பிரசங்கம் பண்ணார். அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணதும் மனம் திரும்புங்கள் தான் பிரசங்கம் பண்ணார். ஆண்டவர் சீசர்களுக்கு கட்டளையிட்டதும் மனம் திரும்புங்கள்னு பிரசங்கம் பண்ண தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கும்
ஆண்டவர் அதே செய்தியை தேவ சபைக்கும் பிரசங்கம் பண்ண சொல்றார். அப்படியானால் நீங்க சொல்லுவீங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், நான் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக வாழுகிறேன், நான் ஏன் மனம் திரும்பணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களிடத்தில் ஒரு வேளை வரும். ஆண்டவர் கப்பர்நகூமிலே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூம். கப்பர்நகூம் கலிலேயாவில் உள்ள பட்டணம், கானா கல்லேயில் உள்ள பட்டணம், பெத்சாயிதா கல்லேயில் உள்ள பட்டணம். நம்ம வாசித்த பகுதிகள் எல்லாம் கலிலேயா நாட்டில் உள்ள பட்டணங்கள். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே. சீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு அனுமதி தாருங்க, நாங்க பக்கத்து நாடுகளுக்கும் போய் சுவிசேஷம் பிரசங்கிகம் பண்ணணும். காரணம், ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சம்பூரணமாய் உலகத்திலே கொடுக்கப்படாதிருந்த காலத்தில் தன்னுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் சீசர்களுக்கு கொடுத்தார். எப்ப இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி தன்னுடைய சீசர்களை ஆசீர்வதித்து மகிமையில் பிதாவின் ராஜ்யத்திலே பரலோகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அதன் பிறகுதான் பெந்தேகோஸ்தே நாள் என்னும் அறுவடை பண்டிகை அன்று பரிசுத்த ஆவியை எல்லாருக்குமாக சம்பூர்ணமாய் பொழிய பண்ணினார். அல்லேலூயா. சீசர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? அதிகாரமும் வல்லமையும். அதிகாரமும் வல்லமையும் கையில் எடுத்தவன் போன போது நடந்தது என்ன? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் போய் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நீங்கள் வியாதியஸ்தர்களை குணமாக்கி பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுங்கள்னு சொன்னார். இவங்க போனது எதற்கு? தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது, இயேசு குணமாக்குகிறார், இயேசு பிணியாளிகளை குணப்படுத்துகிறார் என்று பிரசங்கம் பண்ணும்போது பிசாசுகள் அலறி அடித்து ஓட ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் சொன்னது எதுக்கு? வியாதிகளை குணமாக்கவும் பிணியாளிகளை சுத்தமாக்கவும். ஆனால் அடிஷனலாக நடந்தது என்னது? பிசாசுகள் அலறி ஓட ஆரம்பித்தது. அவர்கள் ரொம்ப சந்தோஷமா இயேசுவிடத்தில் வந்து சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்? பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. நேற்று வர பிசாசு கீழ்ப்படியல, இப்ப பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஏன்? அதிகாரமும் வல்லமையும் எங்களிடத்திலே இருக்கிறது என்று எப்ப அறிந்து கொள்ளுகிறார்கள்? வியாதி குணமாகும் போதல்ல, பிசாசுகள் ஓடும் போது. அல்லேலூயா. ஆண்டவருடன் என்ன சொன்னார்? ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? பிசாசுகள் கீழ்ப்படுகிறதுக்காக நீ சந்தோஷப்படாத, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உன் வியாதியை குணமாக்குறதுக்காக சந்தோஷப்படாத, ஆண்டவர்களுக்கு வேலை தந்ததுக்காக சந்தோஷப்படாத. அது உலகத்தின் சந்தோஷம். உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதினாரா? அதுக்கு சந்தோஷப்படு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் என்னதான் சம்பாதித்தாலும் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்தில் நீ ஓடின ஓட்டம் எல்லாம் வீண் ஓட்டம். அல்லேலூயா. நீங்க ஓடுற ஓட்டம் வீண் ஓட்டம். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதுறதற்கும் அதை கிறுக்கி தள்ளுகிறதற்கும் அதிகாரம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து. அதை உலகத்திலே யாருக்கும் ஆண்டவர் கொடுக்கல. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். யார சபையில சேர்ப்பார்? ரட்சிக்கப்பட்டவனை.
யார் ரட்சிக்கப்படுகிறார்களோ, யார் மனம் திரும்புகிறார்களோ அவர்களை கர்த்தர் எங்க சேர்க்கிறாரு? சபையிலே சேர்க்கிறார். இந்த சபையிலே கிறிஸ்து மணவாளன், சபை மணவாட்டி. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கப்பர்நகூமிலே அற்புதங்களை செய்து கப்பர்நகூமிலே உள்ளவங்க மனம் திரும்பாததை கண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கடிந்து கொள்ள தொடங்கினார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு அற்புதங்களை அடையாளங்களை செய்திருந்தாலும் கர்த்தர் கடிந்து கொள்ளுகிற இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் ரட்சிக்கப்பட்டது உண்மை, ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஞான ஸ்நானம் எடுத்தது உண்மை, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காட்டுறது உண்மை, கர்த்தர் அபிஷேகித்ததும் உண்மை, அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறதும் உண்மை, கர்த்தர் என்னை நித்தியராத்தில் சேர்த்துக் கொள்வார் அப்படின்னு விசுவாசிக்கிறதும் உண்மை. ஆனால் நம்ம அந்த ராஜ்யத்தில் போகுமா அப்படிங்கிறதான் கேள்வி. நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ரட்சிக்கப்பட்டிருப்போம். ஆனால் என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? மனம் திரும்பி இருக்க மாட்டோம். மனம் திரும்புதல்னு சொன்னா ரட்சிக்கப்படும் முன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உலகத்தை நோக்கி போவோம் இல்லையா? வேற பல வழிகளில் போவோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டா வழி எப்படி வரணும்? உன்னதத்தை நோக்கி போக ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்மகிட்ட என்ன உண்டு? நிறைய சுபாவங்கள் உண்டு இல்லையா? நிறைய நல்ல சுபாவம் நம்ம எல்லாரும், நான் எல்லாம் அப்படித்தான். ரட்சிக்கப்பட முன்னால் எப்படி இருந்திருப்பேன்னு சொன்னா உளையான சேற்றில். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இயேசுவை சந்திக்க முன்னால வாழ்க்கை எப்படி இருக்கும்? உளையான சேறு போல இருக்கும். பாவத்தினால, சாபங்களினால, அக்கிரமங்களினால கட்டப்பட்டு கிடப்போம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்திருக்கணும்? மாறுதல் வந்திருக்கணும். மாறுதல், மாறுதல். நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தில் வித்தியாசம் வந்திருக்கணும்? சுபாவத்தில் வித்தியாசம் வந்திருக்கணும். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 9, 10 வசனங்களை 13ஆம் வசனங்களை வாசிக்கும் போது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இல்லையா? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாகனா என்ன செய்யணும்? வாயினால் அறிக்கையிடணும். நான் இன்று முதல் மனம் திரும்பின பாவி. இல்லையா? இன்னும் பரிசுத்தம் ஆகல. கிறிஸ்தவ வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாம் முழு பரிசுத்தம் எல்லாம் ஆயிட முடியாது. அனுதினமும் அனுதினமும் பரிசுத்தமாகணும். ஆண்டவர் சொல்றார் வெளிப்படுத்தின விசேஷத்தில், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், ஆனால் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும் விட்டுட்டாரு. நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும் விட்டுட்டாரு. அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்க விட்டுட்டாரு. நீ பரிசுத்தமாயிட்ட அதனால போதும்னு சொன்னாரா? அப்படி எழுதியிருக்கு இல்ல. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும். அப்ப தேவனிடத்திலே மனம் திரும்பினால் நம்ம ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொண்டு வாழ வேண்டும். ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொண்டு வாழ வேண்டும். இந்த ரட்சிப்பின் படிகளிலே பழைய ஏற்பாட்டிலே எலியா ஆண்டவருக்காக மிகவும் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான்.
வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 37, 39 வசனங்களை வாசிப்போம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆகாப் ராஜாவின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சீர்கட்டு போயிருந்தார்கள். ஆகாப் ராஜா தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது மட்டுமில்லை, அவனுடைய மனைவி பாகாலுக்கு 400 தீர்க்கதரிசிகளையும் தோப்பு விக்கிரகத்துக்கு 450 தீர்க்கதரிசிகளை வைத்து பராமரித்து வந்தாள். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே சீர்கட்டு போய் பாகாலை வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். இந்த பாகால் வணக்கம் ஆகாபு செய்ததல்ல, கர்த்தர் தெரிந்தெடுத்த சாலமோன் செய்தது. சாலமோன் என்ன செய்தான்? ஆலயத்தை கட்டி எல்லா வேலையும் முடித்து அவன் ஜெபித்த போது பரலோகத்திலிருந்து தேவன் இறங்கி தன்னுடைய மகிமையை ஆலயம் முழுவதும் நிரப்பினார். ஆசாரியர்கள் எல்லாரும் அங்கே பலி செலுத்த முடியாம, தூபம் காட்ட முடியாம எல்லாரும் வெளியிலே வந்து இருக்கத்தக்கதாக தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது. அல்லேலூயா. சாலமன் ஜெபித்த போதும் வானத்திலிருந்து பலிபீடத்திலே அக்கினி இறங்கினது. அல்லேலூயா. ஆதலால் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாமல் இருக்கும்படி ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அல்லேலூயா. நான் 50 வருஷம் விசுவாசி, நான் 60 வருஷம் விசுவாசி, நான் கீழே விழமாட்டேன், நான் நிற்கிறேன்னு சொல்றவங்க என்ன செய்யணும்? நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாமல் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருக்க கடவன். காரணம், நாம் வாழுகிற உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி வேற ஆளு, இயேசு அல்ல. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஆண்டவர் ஏற்படுத்துவார், அது வேற. ஆனால் உலகம் கிடக்கிறது பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. இங்க எலியாவுக்கு தேவனுடைய வைராக்கியம் வருது. கர்த்தர் தான் தெய்வம் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அப்ப ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். அப்ப ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பணும்னு சொன்னா ஏதாவது ஒரு அற்புதம் அடையாளம் நடக்கணும்னு யார் விரும்பினா? எலியா விரும்பினான். அல்லேலூயா. எலியா தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண போது ஆண்டவர் ஒரு நாளை குறித்து அந்த நாளிலே எலியாவிடத்தில் சொன்னார், நீ போய் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களின் லெக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து நான் சொல்ற மாதிரி என்ன செய்யணும்? ஒரு பலிபீடத்தை கட்டணும். எலியா என்ன செஞ்சான்? தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டான். அல்லேலூயா. மறுபுறம் யார் இருக்கிறா? பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. முதல்ல எலியா சொன்னார், பாகாலுக்கு நீங்க என்ன செய்யணும்? முதல்ல பலி செலுத்தணும். பாகால் தான் தெய்வம்னா இன்னைக்கு மத்தியானம் சாயங்காலம் வரை டைம் தாரேன், பாகால் வந்து நான் தான் தெய்வம்னு நிரூபிக்கணும். அல்லேலூயா. ஆனால் பாகால் தன்னை தெய்வம்னு நிரூபிக்கலன்னு சொன்னா, நான் என் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று நான் நிரூபிப்பேன், நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பலிபீடத்தை எலியா செய்து வச்சாச்சு. ஆனால் இப்ப முதல்ல என்ன செய்யறாங்க? பாகாலுக்கு பலியிடுறாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும்
பாகாலுக்கு பலியிட்டதில்லை. கத்தி கத்தி பார்த்தாங்க, சத்தம் போடுறதுனால ஒன்றும் பாகால் வரல. உடம்ப கீர்னா ஒன்றும் பாகால் வரல. ரத்தம் சிந்தினா ஒன்றும் பாகால் வரல. காரணம், ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக பூமியில் உள்ள ஒரு தெய்வங்களும் தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாது. தேவனே ஜீவனுள்ளவர். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. உலகத்தில் எவ்வளவோ பேர் இந்த பட்டணத்தில் உண்டு. உங்கள் கண்களை கர்த்தர் திறந்தபடியினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை தங்களுடைய ஜீவனுடைய புஸ்தகத்தில் பேரெழுதினக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உலகத்தில் உங்களுக்கு வீடு இல்லாமல் போகலாம், கார் இல்லாமல் போகலாம், பங்களா இல்லாமல் போகலாம். நீ ஒருவேளை வியாதியா இருக்கலாம், உனக்கு ஒருவேளை நல்ல வருமானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய பெயர் பரலோகத்தில் இருக்கிறதா, அதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. காரணம், எந்த நிமிஷம் நம்முடைய ஆத்துமா நம்மை விட்டு எடுபட்டு போகணும்னு யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. சொல்ல முடியுமா 150 வருஷம் உயிரோட இருக்க போகிறேன் அப்படின்னு? இல்லை நான் 100 வருஷம் உயிரோட இருப்பேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. மனுஷனுக்கு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. இந்த புத்தகத்துக்கு கேரண்டி கொடுக்கலாம் இல்லையா? பத்திரமா பாதுகாத்தா ஒரு 20 வருஷம் இருக்குன்னு நம்ம என்ன செய்யறதுக்கு கேரண்டி கொடுக்கலாம். இந்த மரத்துக்கு நம்ம கேரண்டி கொடுக்கலாம். இது ஒரு தேக்கு மரம்னு 50 வருஷம் இருக்குன்னு கேரண்டி கொடுக்கலாம். ஒண்ணுமே செய்யாது. ஆனால் பிரசங்கம் பண்ணுகிற எனக்கோ கேட்கிற உங்களுக்கோ இவர் நாளைக்கு உயிரோட இருப்பார்னு நான் எழுதி தாரேன்னு ஒரு மனுஷனும் கேரண்டி கொடுக்க முடியாது. அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யவாண்ட சொல்லியிருக்க மாட்டாரு, மடப்பெயர இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய ஆத்துமா உன்னை விட்டு எடுபட்டு போனால் நீ சம்பாதித்தது யாருடையதாக ஆண்டவர் கேட்டிருக்க மாட்டார் இல்லையா? அல்லேலூயா. அப்ப கேரண்டி இல்லாத நம்ம தான், கேரண்டி இல்லாத நம்ம தான் கர்த்தர் கேரண்டி உள்ளவங்களா மாத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு விலையும் இல்லாத நம்மிடத்தில் இயேசு வந்ததுனால நம்ம விலையேற பெற்றவர்களா மாறிட்டோம். நமக்கு ஏதாவது விலை இருந்துச்சா? இல்லை. என்னை கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு, பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு, பாஸ்டர் ஒரு 50,000 ரூபா தாருங்க, இந்த பாஸ்டரை வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னா பாஸ்டர் தருவாங்களா? தர மாட்டாங்க. ஒரு 10,000 ரூபா வாய்ப்பு இல்லை. ஒரு 5,000 ரூபா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது விலை இல்லாதது. இதுக்கு என்ன இல்லை? வேல்யூ இல்லாத உடம்புது. ஆனால் எங்க வீட்டில் போய் நான் ஒரு 100 கோடி ரூபா தரேன், இவரை கொடுங்க, நான் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன இருக்கு? வேல்யூ அங்க ஜாஸ்தி இருக்கு. அடமானம் வைக்க முடியாது, அடமானம் வைக்க முடியாது, வேல்யூ இல்லை. ஆனா நம்ம விலையேற பெற்றவர்கள். எதனால? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்குள்ளே பாய்கிறது. அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன். வேல்யூ ஜாஸ்தி இல்லையா? அப்ப தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவங்க என்ன ஜாஸ்தி? வேல்யூ ஜாஸ்தி. இங்க எலியா காலையிலிருந்து சாயங்காலம் வரை யாருக்கு டைம் கொடுத்தாரு? ஆப்போசிட், பாகாலுக்கு கொடுத்தாச்சு. சாயங்காலம் வந்த பிறகு நம்மால் என்ன செய்யறாரு? கொஞ்சம் கொஞ்சமா கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பாகால் எங்கேயாவது போயிருப்பான், தூரதேசம் பிரயாணம் போயிருப்பான், எங்கேயா படுத்து தூங்குவான். எவ்வளவு நக்கல் நையாண்டி இல்லையா எலியாவுக்கு? இதெல்லாம் பண்ணி அவங்கள கோபப்படுத்துறாரு. ஆனா அதற்கு பிறகு அவங்கள்ட்ட அதெல்லாம் சொல்லிட்டு எலியா இப்ப என்ன செய்யறானா, ஆண்டவர் எப்படி சொன்னாரோ, ஆண்டவர் எப்படி சொன்னாரோ அப்படியே முதல்ல தகர்ந்து கிடந்த பலிபீடத்தை எலியா செப்பனிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி தகர்ந்து கிடக்கிற உங்கள் இருதயமாகிய பலிபீடம், தகர்ந்து கிடக்கிற உங்கள் வாழ்க்கையாக பலிபீடம் இன்னைக்கு ராத்திரி செப்பனிடப்படுமானால் தேவனுடைய அக்கினி உங்கள் மேல் வந்து இறங்கும். ஜனங்கள் உங்களை பார்த்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று பணிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. தகர்க்கப்பட்ட பலிபீடம் செப்பனிடாம
தேவனுடைய அக்கினி இறங்கி வராது. தகர்க்கப்பட்ட பலிபீடம் செப்பனிடாம தேவன் கிரியை செய்ய முடியாது. தகர்க்கப்பட்ட பலிபீடம் செப்பனிடாம தேவ மகிமை உனக்குள்ளே வராது. ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ்ல நீ கிறிஸ்தவனா இருக்கலாம். அல்லேலூயா. வாழ்க்கையில் அநேக இடங்கள் நம்ம கவனிக்காத அநேக இடங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செப்பனிடாம கிடக்கிறது. இன்னைக்கு ராத்திரி அது எந்த இடம்னு பார்த்து செப்பனிடணும். அல்லேலூயா. எலியா கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரித்தாங்க. எவனாவது மனம் திரும்பினானா? அல்லேலூயா. கப்பர்நகூமில் அதான் நடந்தது. பெத்சாயிதாவில் அதான் நடந்தது. தேவ சபையிலையும் அதான் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே தேவன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் கீழே விழுந்து கும்பிட்டான். ஆனா வீட்டில் போனதும் திரும்ப அவனுடைய பழைய லெவலுக்கு போயிட்டான். அல்லேலூயா. இப்போ தேவ வைராக்கியம் உள்ள எலியா இவ்வளவு காரியங்களை செய்தாச்சு. 850 பேரை தீர்க்கதரிசிகளை வெட்டி கொண்டாச்சு. பயங்கர வைராக்கியம், தேவனுக்காக வைராக்கியம். ஆனா கொஞ்சம் கழிஞ்சதும் அடுத்த நாள் ஒரு செய்தி எசபேல் இருந்து வருது. ஒரு செய்தி, ஏன் தீர்க்கதரிசிகளுக்கு நீ செய்ததை நாளை ராத்திரிக்குள்ள நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொன்னதுமே எலியா பயந்துட்டான். அல்லேலூயா. இதே எலியா ஆகாப் ராஜாவின் அரண்மனையில் போய் நான் சொன்னால் ஒழிய இந்த தேசத்திலே காற்று மழையும் வராதுன்னு சொன்னவன் 3.5 வருஷம் தேவனுடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படி ஒளித்திருந்த எலியா தேவனுடைய கட்டளையின்படி ராஜாவுக்கு முன்னால வந்து நின்று அது நான் இப்பதான் சொல்ல போறேன், இனி மழை பெய்யும்னு சொன்ன இந்த எலியா 850 தீர்க்கதரிசிகளை வெட்டி கொன்னிட்டு கர்த்தரே தேவன் என்று நிரூபித்த எலியா ஒரே ஒரு வார்த்தையில உள்ளம் கலங்கி போய் ஆண்டவரிடத்தில் சொல்றான், ஆண்டவரே என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்காக எவ்வளவு வைராக்கியமா நம்ம இருந்தாலும் சில நேரத்தில் சத்துரு சில பிரச்சனைகளை கொண்டு அது வரும் பொழுது நீங்கள் கேள்விப்படும் பொழுதே உங்கள் இருதயம் சோர்ந்து போய்விடும். தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதை. பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யார்கிட்ட போனா யாரை விழுங்கலாம் என்று அவன் யார் கூட சுத்திட்டு இருக்கிறான்? உங்கள்கிட்ட தான், வேற யாற்றையும் இல்லை. அல்லேலூயா. நீ ஜெபிக்கிறவனா இருந்தா உன்னை சுத்துவான் பிசாசு. நீங்க ஜெபிக்கிறவங்க இருந்தா பிசாசு உங்களை தான் சுத்துவான். அல்லேலூயா. பிரச்சனை இல்லாத ஆளுட்ட பிசாசு போக மாட்டான் இல்லையா? பிரச்சனை இல்லாத இடத்துல பிசாசு போக மாட்டான். வேலை இருக்கா? ஒரு வேலையும் இல்லை. அவனுக்கு யார் எதிரியோ அங்கதான் போவான். யார் எதிரி? ஜெபிக்கிறவன் தான் எதிரி. அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆண்டவருடைய சபையில விசுவாசி தான். ஆனா உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஜெபிக்காதவனா இருந்தால் நீ யாருக்கு ஆளு? அது சொன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். யாருக்கு ஆளு? பிசாசுக்கு ஆளு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா அவன் உங்களை பார்த்தோன்னு பயப்பட மாட்டான். நம்ம ஆளு தான், அவங்கள்ட்ட என்ன இல்லை, ஆயுதம் எல்லாம் கிடையாது, கல்லு கூட கிடையாது, எரிகிறதுக்கு கல்லு கூட கிடையாது. அவர் நம்ம ஆளு. போன நம்ம பாட்டுக்கு போயிட்டு அப்படி சுத்தி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு போயிடுவான். ஆனா நீ முழங்கால் படி இடுகிறவனா இருந்தால், நீ முழங்கால் படி இடுகிறவனா இருந்தால் பிசாசு உன்னை விட்டு போகவே மாட்டான். அல்லேலூயா. காரணம் அவனுடைய ராஜ்யத்தை பாழாக்குகிறவர் நீங்கள். அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அவனுடைய ஆட்களை எங்க கொண்டு வருவீங்க? நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வருகிற படையாளிகள் நீங்க. அப்ப பிசாசு யாரை தான் குறி வைப்பான்? உங்களை தான் குறி வைப்பான். அல்லேலூயா. இங்க எலியா தேவ வைராக்கியம் உள்ளவனாய்
ஜனங்கள் ரட்சிப்படையணும்னு சொல்லி தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினார். ரட்சித்தாங்களா? யாராவது வந்தாங்களா? இல்லை. அந்த ஊழியத்தை பண்ண எலியா தான் ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவர் எப்படியாவது என்ன எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமை ஆச்சு. இங்க இயேசு கிறிஸ்து இங்க வர்றார். அதுக்கு முன்னால் இன்னொரு இதை கூட நான் சொல்றேன். சோதோம் குமாராவை ஆண்டவர் இந்த இடத்துல ஏன் கோடிட்டு காட்டுகிறார்? சோதோம் குமாரா செழிப்பான ஒரு பகுதி, நமக்கு தெரியும். நமக்கு ஆழமான காரியங்கள் எல்லாம் நமக்கு என்னை காட்டில் உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஆனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், சோதோம் குமாரா பட்டணத்தை தெரிந்தெடுத்தது யாரு? லோத்து, இல்லையா? தேவ சத்தம் கேட்டு வந்த ஆபிரகாமுக்கு கூட வந்தது யாரு? லோத். சத்தம் கேட்டவன் சும்மா இருந்தான், கூட வந்தவன் சண்டை பிடிச்சான். அல்லேலூயா. தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர்னு சொல்லி அவன் சும்மா இருந்தான். ஐஸ்வர்யம் பெருகும்போது, ஆஸ்திகள் பெருகும்போது, வீட்டில் நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, களிப்பு எல்லாம் வரும்போது அழைக்கப்பட்டவன் அதில் மனசை செலுத்த மாட்டான். அது ஒன்றும் அவனுக்கு மேட்டர் இல்லை. ஆனால் கூட வந்த ஒருத்தன் இருக்கானே, அவனுடைய கண் எங்கே இருக்கும்? அங்கே தான் இருக்கும். எலிசா நல்லா தான் இருந்தார். எலியாவுக்கு கைக்கு தண்ணி வார்த்த எலிசா, எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது அவன் கேட்கிறான், கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள போறாருன்னு எலிசாவுக்கு தெரிஞ்சாச்சு. எலிசா சொல்றார் எலியாட்ட, நீர் எடுத்துக்கொள்ளப்படும் போது உம்முடைய ஆவியின் வரம் ரெட்டிப்பா எனக்கு வேணும். அல்லேலூயா. நீர் எடுத்துக்கொள்ளப்படும் போது உம்முடைய ஆவியின் வரம் ரெட்டிப்பா யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். யாரு? எலியாவின் கைக்கு தண்ணி வார்த்தவன், நீர் வார்த்தவன், இல்லையா? சாப்பானின் குமாரனா எலிசா, இல்லையா? வறுமையில் இருந்து ஒருத்தன் வர்றான், திஸ்பியில இருந்து. எலியா சபிக்கப்பட்ட பட்டணம் திஸ்பி, வறுமையாக்கப்பட்ட பட்டணம் திஸ்பி. திஸ்பியின் அடையாளமே அலங்கோலம். அந்த இடத்திலிருந்து வந்த எலியா தேவ வைராக்கியமாக நிற்கும் போது அவனிடத்தில் வெளிப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களையும் அவனுக்கு சீசனாக இருந்த எலிசா பார்த்துட்டு, அவன் எலியாவிடத்தில் இருந்ததை காட்டிலும் 2 மடங்கு வரம் வேணும்னு அப்பவே இருந்து இருதயத்தில் அப்படியே வாஞ்சித்துட்டு இருந்தான். அல்லேலூயா. அதனால தான் டக்குன்னு எலியா எடுத்துக்கொள்ளப்படுறான்னு சொன்ன உடனே, நீர் எடுத்துக்கொள்ளப்படும் போது உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேணும். அவனுடைய வாஞ்சையின்படி ஆண்டவர் கொடுத்தாரா? கொடுக்கலையா? கொடுத்தார். ஆனா எலிசாவுக்கு ஒரு கேயாசி இருந்தான். அந்த கேயாசி என்ன செஞ்சான்? நாகமானிட்ட போய் வஸ்திரத்தையும் வெள்ளியையும் வாங்கினான், இல்லையா? நான் முதல்ல சொன்னேன், அழைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், நன்மை வரும்போது அவன் அதில் எல்லாம் கண்ணு போகாது. உலகத்தை வெறுத்தவன், உலகத்தினுடைய ஆசையை, துன்பங்களை, இன்பங்களை எல்லாம் வெறுத்தவன், உலகத்தின் மேல் அவனுடைய கண்ணு போகாது. அவன் கண்ணு எப்போதும் உன்னதத்தை பார்த்திருக்கும். அவன் எப்போதும் தேவ மகிமையில நிறைந்திருப்பான். அவன் எப்போதும் தேவனோடு பேசணும்னு நினைத்து கொண்டே இருப்பான், ஜெபித்துக் கொண்டே இருப்பான், துதித்துக் கொண்டே இருப்பான். தேவனுடைய மகிமையை அப்போது அனுபவித்துக் கொண்டே இருப்பான். எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் எங்க வாசம் பண்ணுகிறார்? இந்த சபையில வாசம் பண்ணுகிறார். அப்படியா? கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசமாக இருப்பதில்லை என்று நம்ம அறிந்திருக்கிறோம், இல்லையா? அப்ப தேவன் இங்க வாசம் பண்ணுறாரா? இல்லையா? வாசம் பண்ணுறாருன்னு நான் சொல்றேன். ஆண்டவர் இந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுறார். எப்போ? நம்ம எல்லாரும் கூடி வரும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கூடி வரும்போது நமக்குள்ளே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய மகிமையை வெளியரங்கமாக காண்பிக்கும் போது தேவ மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது. நம்ம தான் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியீர்களா? அப்ப தேவனுடைய ஆவி வாசமாயிருக்கிறவன் மனம் திரும்பாம இருப்பானா? மனம் திரும்பாம இருப்பானா? மனம் திரும்பி இருப்பான்ல, இல்லையா? ஆண்டவர் யார் அபிஷேகம் பண்ணுவார்?
நல்லா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தமாக வாழ்கிறவங்களை அபிஷேகம் பண்ணுவார். கர்த்தர் தமக்கு பிரியமானவனை எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன் குறித்தவனை எல்லாம் அபிஷேகம் பண்ணுவார். ஆனால் நம்ம தான் எத்தனை வருஷம் ஆண்டவர் ஆராதித்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும்னு சொல்லி என்ன செய்ய மாட்டோம்? வாஞ்சிக்க மாட்டோம். ஏன்? பரிசுத்தமாக நடக்கணும். ஆவியானவர் வந்த பிறகு எப்படி இருக்கணும்? வாழ்க்கை பரிசுத்தமாக மாற ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னால் கோளும் குண்டனி சொல்லிட்டு இருக்கிற நம்ம ஆவியானவர் வந்த பிறகு கிருபை உள்ள வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கணும் இல்லையா? திருடுகிறவன் என்ன செய்யணும்? திருடாமல் கையினால வேலை செய்ய ஆரம்பிக்கணும் இல்லையா? கெட்ட வார்த்தை கோபத்தில் மனைவியை கெட்ட வார்த்தையில் திட்ட முடியாது இல்லையா? ஆவியானவர் வந்தா இல்லையா? ஆவியானவர் வந்தா புருஷன் கூட சண்டை போட முடியாது இல்லையா? ஆவியானவர் வந்தா பிள்ளைகளை தாறுமாற பேச முடியாது இல்லையா? ஆவியானவர் வந்தா பக்கத்து வீட்டில் சண்டை போட முடியாது இல்லையா? ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுறாருன்னா கிறிஸ்து நம்மில் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். யார் சொல்றா? பவுல் சொல்றார் இல்லையா? நாங்கள் எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். அப்படின்னா நம்ம எல்லாம் யாரு? கிறிஸ்துவின் நற்கந்தம். கிறிஸ்துவின் நற்கந்தம். உன்னத பாட்டில் மணவாட்டி யாரு? வாசனை வீசுகிறவள் இல்லையா? நம்ம எல்லாரும் யாரு? கிறிஸ்து என்னும் பவுல் சொல்றார் கொரிந்தியர்ல, நான் உங்களை கிறிஸ்து என்னும் ஏக புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அப்படின்னா நம்ம கிறிஸ்து என்னும் ஏக புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கன்னிகை. ராஜா விட்ட வருகிற எஸ்தர் ராஜாட்ட வர்றதுக்கு முன்னால என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்படணும் இல்லையா? இல்லையா? 6 மாதம் வெள்ளை போலம், 6 மாதம் சுகந்த வர்க்கங்கள் இல்லையா? அப்போ ஒரு ராஜாட்ட வர்றதுக்கு ஒரு ஸ்திரியை ராஜாவிட்ட கொண்டு வர்றதுக்கு சுத்திகரிப்பு எவ்வளவு? 1 வருஷம். 1 வருஷம். என்ன சாப்பிடக்கூடாது? அவங்க விருப்பத்துக்கு சாப்பிடக்கூடாது இல்லையா? ராஜா என்ன கொடுக்குறாரோ அதான் சாப்பிடும். ராஜா என்ன சொல்லிப்பாரு? அவங்கள கவனிக்கிறதுக்கு ஒரு ஆட்களை வச்சிருப்பார் இல்லையா? அவங்கள பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் வச்சிருப்பார் இல்லையா? அவங்கள்ட்ட சொல்லுவார், இவங்களுக்கு காலையில் டயட், காலையில் என்னது, மத்தியானம் என்னது, ராத்திரி என்னது, இடையில குடிக்கிறதுக்கு என்னது, முகம் கழுவுறதுக்கு என்னது, இதெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க? அரண்மனையிலேருந்து ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கும். டயட் படி தான் வரும். எதுக்கு? நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? ராஜா விட்ட போகிறதுக்கு. ராஜா விட்ட போன என்ன நடக்கணும்? சுத்திகரிப்பு நடக்கணும். எங்க? ராஜாவுடைய அந்த புறத்தில். சுத்திகரிப்பு எப்ப நிறைவேறுகிறதோ, சுத்திகரிப்பு நிறைவேற உடனே எல்லாம் ராஜா விட்ட போக முடியாது. 1 வருஷம் சுத்திகரிச்சாச்சு, ஆள் இப்ப நடந்து போகும்போதே வாசனை வீசுது அப்படின்னாலும் ராஜா அழைத்தால் தான் போக முடியும். அல்லேலூயா இல்லையா? எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையானே? நாங்கள் திருப்ப நான் வேத வசனங்களை நிறைய எடுக்கலை, நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்கிறேன். இது எல்லாமே ஒரு சுத்திகரிப்புக்கு. ஆண்டவர் கப்பர்நகூமில் சொல்கிறாரு. கப்பர்நகூமில் என்ன சொல்கிறாரு? மனம் திரும்பாமற் போன நிமித்தம் கடிந்து கொள்ள தொடங்கினார். அந்த அதே வசனத்தில் நிற்கிறேன், வெளியே போகலை. சோதோம் கோமாரில் என்ன ஆயாச்சு? நம்ம லோத் அண்ணாச்சி போய் உட்காந்துட்டாரு. அவர் எங்கே போய் உட்கார்ந்தாரு? இங்கேருந்து பார்த்தாரு, நல்ல செழிப்பா பச்சை பசேல்னு இருக்கு. ஆபிரகாமிட்ட சண்டையை போட்டுட்டு அந்த இடத்துல போயிட வேண்டியதான். சண்டை போட்டாங்க, பிளான் பண்ணிட்டாங்க. 2 மந்தை மேய்ப்பவர்களுக்கு சண்டை வந்தாச்சு. இப்போ எல்லாருமா எங்கே போகிறாங்க? ஆபிரகாம். ஆபிரகாமுடைய குணம் எல்லாம் பெரிய குணம். ஆபிரகாம் ஆண்டவர் ஏன் ஆசீர்வதித்தாருன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய லிஸ்டே இருக்கு. நம்ம எல்லாம் அது பக்கத்திலே போக முடியாது. போட்டோம். இப்போ லோத்து பார்த்தாரு, நல்ல செழிப்பான இடம், நமக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லாத இடம். எங்கே செழிப்பு இருக்கிறதோ அங்கே என்ன இருக்கும்?
ஆபத்து இருக்கும் இல்லையா? செழிப்பு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும். செழிப்பு எங்க இருக்கிறதோ பாவம் இருக்கும். செழிப்பு எங்க இருக்கிறதோ வாழ்க்கை தாறுமாறா தான் இருக்கும். செழிப்பு எங்க இருக்குன்னு சொன்னா கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். ஏன்னா செழிப்பு அப்படித்தான். பணம் அதிகமாக வந்தா கர்த்தர் நம்ம ரொம்ப அதிகமாக எல்லாம் பணம் தந்து பொன் தந்து பொருள் தந்தெல்லாம் ஆசீர்வதிக்காம அப்பப்போ தேவைகளுக்கு சந்திச்சு அப்படியே விட்டுட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நமக்கு அதில் எல்லாம் என்ன இல்லை, விருப்பம் கிடையாது. நமக்கு மற்றவங்கள மாதிரி வீடு கட்டணும், கார் வாங்கணும், கொஞ்சம் இடம் வாங்கணும், நகை நம்ம நிறைய தேவைகள் இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு அந்த கதையில் நமக்கு ஒத்து வராது. கொஞ்சம் செழிப்பாக தான் இருக்கணும், அப்போ தான் 4 பேர் மதிப்பாங்க. லோத்து அப்படி தான் போனார். ஆனால் அங்கே என்ன ஆகிப்போச்சு, சோதோமுடைய மக்களுடைய பாவம் ரொம்ப பொல்லாத ஆனபடினால ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறாரு, ஆதியாகமம் 18 வரும்போது ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு. ஆபிரகாம்கிட்ட வந்து வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சொல்கிறாரு, ஆபிரகாம் நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சோதோமுடைய பாவம், அவருடைய கூக்குரல் என்னுடைய சமூகத்திலே வந்து எட்டிற்று, அதனால நான் அதை அழிக்கப் போகிறேன். இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறாருன்னா அப்படியே யோசிக்கிறாரு. டக்குன்னு அவருக்கு ஞாபகம் வருது, சண்டை போட்டுட்டு போனாலும் அவன் என்ன சகோதரன் இல்லையா? பாருங்க, ஆபிரகாம் அவன் சண்டை போட்டு போனாலும் என்னுடைய சகோதரன். அதனால் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு லோத்துடைய ஞாபகம் வருது. அவனுக்கு தெரியும் லோத்து ரொம்ப எல்லாம் தப்பு பண்ண மாட்டான். அவன் ஏன் என்னோடு கூட நடந்தவன், என்னோடு கூட நடந்தவன், தேவனை அறிந்தவன். அதனால அவன் என்ன செய்ய மாட்டான்னா பெரிய தப்பெல்லாம் பண்ண மாட்டான் நினச்சிட்டு டக்குன்னு ஆண்டவர்கிட்ட போய் ரொம்ப கேஷுவலாக பக்கத்தில் போய் அந்த இடத்த நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாம் அந்த வசந்த வாசிக்க கிட்ட சேர்ந்து அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ. பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன். அல்லேலூயா. பட்டணத்தில் இந்த பட்டணத்தை ஆண்டவர் ஏன் அழிக்கல? இங்க 50 இல்ல 500 நீதிமான்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீதிமான்கள் அதிகம் பேர் இருந்த பட்டணம் களிகூரும். அப்ப நீதிமான்கள் இருந்தா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? துன்மார்க்கரை சேர்த்து என்ன செய்ய மாட்டார்? பட்டணத்தை அழிக்க மாட்டார். நமக்கு தெரியுது இல்லையா? இப்போ லோத்து இருக்கிற இடம் துன்மார்க்கமான இடம். ஆண்டவர் சொல்றார் கப்பர்நகூமை பார்த்து, கப்பர்நகூமே, உன்னில் செய்யப்பட்ட அதிசயமான கிரியைகள் சோதோமிலும் குமாரனிலும் செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்குமே. ஒருவேளை ஆண்டவர் கொஞ்சம் அவசரப்பட்டார் நினைக்கிறேன் அந்த இடத்தை அழிக்கிறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இப்படி சொல்றாரு. ஏன்னா அவனோட மோசமா இருக்கானுங்க இவனுங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு 50 இருந்தாலும் அழிக்க. அந்த ஸ்தலம் முழுவதையும் ரொம்ப கவனமா வாசிக்கணும். வேத வசனத்தை ரொம்ப கவனமா பார்க்கணும். ஒரு சின்ன வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஆழமான சத்தியத்தை நமக்கு போதிக்கும் வேத வசனம். ஆண்டவர் சொல்றாரு 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன். அல்லேலூயா. அப்போ அங்க அப்படி இருந்தாங்களா? இல்ல. ஆபிரகாம் பேசி பேசி போறாரு. அவருக்கு டவுட் வந்துட்டே இருக்கு. ஒருவேளை 45, 40, 30, 20
கடைசியில் கேட்குறார், ஆண்டவரே நான் பேச துணிஞ்சிட்டேன் உங்கள்கிட்ட. நான் ஆக்சுவலி உங்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பேசி இருக்கக்கூடாது, எனக்கு தெரியாது. ஆனாலும் எனக்குள்ளே என் சகோதரன் அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆதங்கத்தினால நான் பேசுகிறேன். ஆண்டவரே, சகோதரன் ஒருவனுடைய அழிவை காணாமல் அவனை ரட்சிப்பதற்கு இந்த உலகத்தில் என்ன கொடுத்தால் ஈடாகும்? 1 கிலோ தங்கம் கொடுத்தா ஈடாகுமா? 10 ஏக்கர் சொத்து கொடுத்தா ஈடாகுமா? இல்லை ஒரு பட்டணத்தை எழுதி கொடுத்தா ஈடாகுமா? உலகம் முழுவதையும் எழுதி கொடுத்தாலும் ஒரு ஆத்துமாவின் ரட்சிப்புக்கு இணையாக அது ஈடாகாது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இங்க ஆபிரகாமுக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா போச்சு. ஒருவேளை 10 நீதிமான்கள் இருந்தால், இங்க 10 பேர் இருந்தாங்களா? ஆண்டவர் ஏதோ தயை பாராட்டினார். லோத்து நிமித்தம் மனைவியை 2 பிள்ளைகளையும் கூட்டு போனார். அல்லேலூயா. நோவா நிமித்தம் ஆண்டவர் இந்த தேசம் முழுவதும் நோவா பிரசங்கித்தார் இல்லையா? 120 வருஷம். கடைசி எத்தனை பேர் ஏத்தினார் வண்டிக்குள்ள? பிழையத்தில் எத்தனை பேர் ஏறினாங்க? ஒருத்தரும் ஏறல. பார்த்தீங்களா? ஒருத்தருமே ஏறலையே. பார்த்தாரு, நோவாங்க வா, உன் மனைவியை கூப்பிடு, 3 மகன்களை கூப்பிடு, உன் மருமக்களை கூப்பிடு. 8 பேர் தானே, 8 பேர் மட்டும் உள்ள ஏறுங்க. எது நிமித்தம்? நோவாவின் நிமித்தம். அல்லேலூயா. உன் நிமித்தம் நீ தேவனை அறிந்ததுனால உன் குடும்பம் உன்னால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேவ பிள்ளையே, நீ மறந்து போகாத. அல்லேலூயா. உன்னுடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் கூட ஆசீர்வாதமாக இருப்பாங்க. காரணம், நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவன் உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிறபடினால் உன் நிமித்தம் சகோதரர்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இங்க பார்க்குறாரு, ஆண்டவர் வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போறாரு. பாருங்க, நம்முடைய மனசு எப்படிப்பட்ட தெரியுமா? கையை பிடிச்சி கூட்டிட்டு போனாலும் நம்முடைய மனசு எங்க இருக்கு? உலகத்தில் தான் இருக்கும். அல்லேலூயா. அதான் லோத்துவின் மனைவி அதனுடைய அடையாளம் இல்லையா? கையை பிடிச்சி கூப்பிட்டாச்சு. இப்போ லோத்தை பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த இடத்துக்கு போ, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், அந்த இடத்துக்கு போ, நான் சொல்கிற இடத்துக்கு போ. லோத்து கேட்டாரா? லோத்து இவர் ஒரு ஐடியா, அங்கே இவர் ஒரு அட்வைஸ் அவருக்கு. நான் பக்கத்தில் இருக்கிற மலைக்கு போகிறேன், பக்கத்தில் இருக்கிற மலைக்கு போகிறேன், அவ்வளோ தூரம் எல்லாம் என்னால் ஓடிக்கிட முடியாது, நேற்று வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நான் காண்பிக்கிற இடம் வரைக்கும் வா இல்லையா? ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம என்ன செய்வார்? சில இடத்துல இருந்து பிடுங்கி எடுத்து வேற ஒரு இடத்துல நட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த இடத்துல இருந்தா நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன்னு கர்த்தருக்கு தெரியும். இந்த இடத்துல இருந்தா உன் பிள்ளைங்க உருப்படாதுன்னு கர்த்தருக்கு தெரியும். இந்த இடத்துல இருந்தா உன் கணவன் உருப்பட மாட்டேன்னு கர்த்தருக்கு தெரியும். இந்த இடத்துல இருந்தா உன் வாழ்க்கை நாசமா போன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால உனக்குள்ள ஒரு பிரச்சனை அங்க வந்ததுமே கர்த்தர் சொல்லுவார், நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ போ. அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? தோதான இடத்துல போய் உட்காரக்கூடாது. அல்லேலூயா. முதல்ல இப்படித்தான் நமக்கு தோதான இடத்துல வந்து யார் உட்கார்ந்தா? லோத்து உட்கார்ந்து இருக்கிறாரு. தனக்கு தோதான, தன்னுடைய செலக்ஷன் இல்லையா? சிலர் கல்யாணம் பண்ணும்போது அப்படியே செலக்ட் பண்ணுவாங்க. நமக்கு தோதானது, நமக்கு ஒத்து போறது. ஒத்து போமா கடைசியில் அதான் முதல்ல டைவர்ஸில் போய் நிற்கும். அல்லேலூயா. என்ன ஒன்று அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுக்கெல்லாம் அல்லேலூயா வராது. அல்லேலூயா. அப்போ இங்க தோதானதை எடுத்து தோதான இடத்துக்கு ஆளு பொய்யாச்சு. உருப்பட்டுதா? உருப்பட்டுதா? இல்லையே. ஆண்டவர் கையை பிடிச்சு கூப்பிடும் போது ஒன்று உப்பு தூணா போச்சு. சரி, உப்பு தூணா போறது நின்னா போட்டுன்னு சொல்லி 3 பேர்த்தையும் கொண்டு போறாரு. நான் இந்த இடத்துக்குள்ள போய் சேர்ந்துடுற ஆண்டவரேன்னு நீ தான் கேட்ட நீ உள்ள போய் குகையில குடியிருந்து நீயும் நாசமா போய் உன் சந்ததியின் நாசமா போய் 10 தலைமுறை தேவனுடைய சமூகத்தில் வர முடியாத சபிக்கப்பட்ட சந்ததியை உலகத்துக்கு கொண்டு வந்துட்டியே லோத்தே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சோதோம் கோமோராவை கொண்டு வர்றாரு. கப்பர்நகூமில், கப்பர்நகூம்னு சொன்னா ஆறுதலின்
பட்டணம்னு பேரு. கப்பர்நகும் ஆறுதலின் பட்டணம். அப்ப ஆறுதல் உண்டாக காரணம் என்னன்னு சொன்னா, கப்பர்நகும் இயேசு வாழ்ந்த ஊரு. கப்பர்நகுமில் தான் இயேசுக வீடு இருக்கு இல்லையா? அப்ப இயேசு கப்பர்நகுமில் வந்து அநேக அற்புதங்களை செய்தார். அநேக அற்புதங்களை செய்து இன்னும் ஒரு காரியத்தை கூட நான் சொல்றேன். மனம் திரும்புதல் எவ்வளவு வேல்யூவானது. மனம் திரும்புதல் எவ்வளவு வேல்யூவான, ரட்சிப்பு வேல்யூ நான் சொல்லல. ரட்சிப்பு நம்ம வாசித்தோம், ரோமர் 10:9-10 வாசித்தோம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். நான் ஆண்டவர் இப்போ இன்னைக்கு பிரேயர் முடியும் நடக்கும் போது, ஆண்டவரே இது முதல் நான் ஒரு பாவமும் செய்ய மாட்டேன், நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லி இருதயத்திலே விசுவாசித்து இன்னைக்கு முதல் ஒரு நான் நீதிமானா வாழ்வேன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தால் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். நாளை காலையில் பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் ஐயா நான் நேத்தைக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா அந்த ரட்சிப்பு அறிக்கையிடப்படுகிறதுனால் பிரசித்தம் பண்ணப்படுகிறது. இப்ப நம்ம யாரு? ரட்சிக்கப்பட்டாச்சு. ஆனா மனம் திரும்பி இருக்கிறோமா? அதான் கேள்வி. மனம் திரும்புதல் எங்க? பாவத்திலிருந்தும் பாவ சுபாவங்களிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அதான் முக்கியம். பாவத்தையிலும் பாவ சுபாவங்களிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அப்போ யோனா விட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போ? நினிவேக்கு போ. யோனா புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யோனா விட்டு ஆண்டவர் சொல்றாரு, யோனாவே ஒன்று பண்ணு. அமித்தாயின் குமாரனாகிய யோனாட்ட சொல்றாரு, நீ போய் நினிவேல போய் அந்த ஜனங்களுக்கு எல்லாம் நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு போய் என்ன சொல்லு? நான் சொல்ற வார்த்தையை சொல்லுன்னு சொல்றாரு. அப்ப யோனா கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. நல்ல ஆளு தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. என்னன்னா, கொலை செய்யறதுக்கு போன்னு சொன்னா அவர் திருப்பரப்பு போயிட்டு இருப்பார். அவர் அந்த மாதிரி ஆள். அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஆண்டவர் சொல்றாரு, நீ நினிவேக்கு போடா, பக்கத்தில் தான், 500 கிலோமீட்டர் தான், நீ இருக்கிற இடத்துல இருந்து 500 மைல் தூரம் தான். நினிவேல போய் சொல்லு, நினிவேயுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யுது? தேவ சமூகத்தில் வந்து எட்டிருச்சு. இப்ப ஆண்டவருக்கு என்ன செஞ்சாகணும்? ஏற்கனவே சோதோம் கோமோராவை அழித்தவர் சொல்லுகிறார், நினிவேவில போய் உனக்கு நாள் குறிச்சாச்சு, அதனால சீக்கிரமா மனம் திரும்புன்னு சொல்லி யோனாட்ட சொல்றாரு. இவரு அவன் மனம் திரும்பினா நமக்கு என்னது கிடைக்க போகுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மனம் திரும்பினா நமக்கு என்ன கிடைக்க போகுது? அது அவருக்கு தானே லாபம், அவருக்கு ஆத்துமா. அப்படி நினைச்சானோ என்னன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ நினிவேக்கு போ. அவன் அப்படியே யோசித்தான். அந்த இடத்துல போகணும்னு சொன்னா ஒருவேளை கர்த்தர் அங்கே போய் வேற ஏதாவது செஞ்சிருவாரோன்னு அவனுக்கு அப்பமே டவுட் வந்துருச்சு. அதனால் ஆள் என்ன செய்யலை? நினிவேக்கு போகலை. யோனா நினைச்சிட்டான், கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், இதெல்லாம் கண்டுகிட மாட்டாரு. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் யாரெல்லாம் மனுபுத்திரன் மேல் கண்ணோக்கமா இருக்கிறது. அப்போ யோனாட்ட சொன்ன உடனே யோனா பார்த்தாரு, அங்கே எல்லாம் போன வேலைக்கு ஆகாது, நமக்கு தெரிந்த இடம் இருக்கு, 2200 கிலோமீட்டர். எவ்வளோ? தர்சீஸ். அப்போ இப்போதைக்கு எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அவர் வேற யாரையும் அனுப்பட்டும் இல்லையா? சில நேரத்தில் பாஸ்டர் உங்கள்கிட்ட அப்படி சொல்லுவார் நினைக்கிறேன், எங்கேயாவது வீட்டு கூட்டத்துக்கு வாங்க, எங்கேயாவது தெரு பிரசங்கத்துக்கு வாங்க, எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் அவர் வேற யாரையா கூப்பிட்டு போட்டோம், நமக்கு நேரம் இல்லை. இன்னைக்கும் எழுப்புதல் கூட்டம், நமக்கு நிறைய பேத்துக்கு நேரம் இல்லை. கொஞ்சம் நேரத்தை செலவழித்து தேவ சமூகத்தில் வந்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இங்க யோனாட்ட சொன்ன உடனே யோனா நேர தர்சீசு கப்பல் ஏறியாச்சு. தர்சீஸ்ல கப்பல் ஏறி கர்த்தர் விடுவாரா? கர்த்தர் விட மாட்டார்ல. ஒருத்தனை கர்த்தர் குறி வச்சுட்டாருன்னா அவ்வளவுதான், வாய்ப்பே இல்லை, தப்ப முடியாது. அல்லேலூயா. எவ்விதத்திலையும் கர்த்தர் கிரியை செஞ்சு எடுத்துருவாரு. அப்படித்தான் நம்மளை எல்லாரும் எடுத்திருக்கிறார் இல்லையா? இல்லைன்னு சொன்னால் நம்ம எல்லாம் வந்து உட்காந்துருக்க மாட்டோம். இங்கே எல்லாம் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் தேவ சமூகத்தில் வந்து உட்காந்து ராத்திரி பகல ஆண்டவரை ஆராதிக்கிறோன்னு சொன்னா அது சாதாரணமாக வந்து நேரம் போக்குக்கு வந்ததல்ல, என் தேவனுடைய மகத்தான கிரியைகளை கண்டதினால்.
அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதமான செயல்களை கண்டதினால், தேவன் நம்மை ரட்சித்ததினால், தேவன் நம்மை நீதிமான் ஆக்கினபடியினால், தேவன் நம்மை பரிசுத்தவான் ஆக்கினபடியினால். அல்லேலூயா. ஆனால் யோனா அப்படி இல்லை. யோனாவை தர்சீசுக்கு கப்பல் ஏறியாச்சு. கப்பல்ல ஏறி படுத்திருக்கிறான். அதுவரை இல்லாத காத்து, அதுவரை இல்லாத குமுறல், அதுவரை இல்லாத கொந்தளிப்பு எப்ப உண்டாகுது? அழைத்தவன் வேறு இடத்துக்கு போகும்போது. அல்லேலூயா. உங்களை அழைத்து ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரோ அங்கதான் இருக்கணும் இல்லையா? இப்ப அழைத்தவன் எங்க போறான்? வேற இடத்துக்கு போறான். கர்த்தருக்கு தெரியும். சமுத்திரத்தையும் எல்லாத்தையும் சமுத்திரத்துக்கு மேல நடக்கிற ஆளாக நம்ம ஆளு இல்லையா? ஆண்டவர் என்ன செய்ய எப்படி நடக்கிறாரு? சமுத்திரத்தில் அலைகள் கொந்தளிச்சாலும் அதற்கு மேல நடந்து வருகிறவர் இயேசு. அல்லேலூயா. நடந்தாரா நடக்கலையா? நடந்தார் இல்லையா? அப்ப சமுத்திரத்தில் அவருடைய வழிகள் எங்க இருக்கிறது? சமுத்திரத்தில் இருக்கதான். யோபுட்ட கேட்டாரு, நீ சமுத்திரத்தின் ஆழங்களில் உலாவினது உண்டோ இல்லையா? யோபு ரொம்ப பெரிய ஆள் இல்லையா? யோபுட்ட கேட்கிறார், நீ சமுத்திரத்தின் ஆழங்களில் உலாவினது உண்டோ? அப்ப ஆண்டவருக்கு இதெல்லாம் லேசான காரியம், நமக்கு தான் பெரிய காரியம். இப்ப யோனா அங்க போய் பிரச்சனை போகுது, பெருசா போயிட்டு இருக்கு. யோனாக்கு தெரிஞ்சு போச்சு, இனி நம்மளை குறி வச்சுட்டாருன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா சொல்ல முடியுமா? அடிச்சே கொண்டு போடுவாங்க. கப்பலில் இருக்கிறவங்க இருந்த சாப்பாடெல்லாம் கடலில் போட்டு, இருந்த கப்பலோட இதில் நங்கூரம் ஒரு மாதிரிப்பட்ட எல்லா வெயிட்டான பொருட்கள்லாம் கடலில் போட்டு, இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா நம்மால் அழகாக தூங்குறாரு. சிலவன் நடிப்பான் பாருங்க, அப்படி தூங்குற மாதிரி நடிப்பாங்க. எழுப்பவே முடியாது. தண்ணியை கொண்டு குடம் குடமா ஊத்துங்க, எழுப்ப மாட்டாங்க. நல்ல தூக்கம்னு சொன்னா கால் ஆடுமென்னு சொல்லுங்க, கால் ஆட்டிடுவாரு மறந்து இல்லையா? சில நேரத்தில் இல்லையா நல்லா தூங்குவாரு. தூங்குறவரை நீங்க எழுப்பி பாருங்க, எழுப்ப மாட்டாரு. ஏன்னா நடிக்கிறது இல்லையா, எழுப்ப மாட்டாரு. ஆனா தூங்கும் போது கால் ஆடணுமே, சும்மா நாசுக்கா சொல்லி பாருங்க, ஒருவேளை தூங்கும் போது கால் ஆடுமோ அப்படின்னு கால் ஆட்டிடுவாரு. அப்படிதான் பிடிக்க முடியும். கள்ள நேரம் திருடர் எல்லாம் அப்படிதான் பிடிக்கிறது. அப்போ எதிர்பாராம ஒரு வார்த்தையை சொல்லி அதுல சிக்க வைக்கிறது, இதான் போட்டு வாங்குறது இல்லையா? அந்த மாதிரி வச்சுருங்களேன். இப்ப சிக்கிட்டார் நம்ம ஆளு. சொல்றாரு, என்னப்பா நீ ஆள் யாரு, எங்கே இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டா சொல்றார், நான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை ஆராதிக்கிறவன். அல்லேலூயா. எப்ப கடல் கொந்தளிச்சு காற்றடிச்சு படகெல்லாம் கீழே விழப்போகுதுன்னு சொல்லி, கப்பல் முங்க போகுதுன்னு சொல்லி, இப்படிப்பட்ட பிரச்சனை வந்த பிறகுதான் உணர்வு வருது, நான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவரை ஆராதிக்கிறவன். இப்ப சொல்றேன், என்ன எடுத்து கடல்ல போடுங்க, வேற வழியே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்ப சகோதரா, உன் பாவத்தை விட்டு வெளியே வா, கேட்க மாட்டாங்க. மனம் திரும்ப சகோதரி, இருந்தது போதும், நீ ஆண்ட உலகத்துக்காக வாழ்ந்தது போதும், நீ ஆண்டவருக்கு உன்னுடைய இருதயத்தை கொடு அப்படின்னு சொன்னா, இல்ல எனக்கு இன்னும் நாள் இருக்கு. என்ன ஆண்டவர், என்ன ரட்சிப்பு, என்ன பரலோகம் எங்களுக்கு தெரியாதா இல்லையா? அப்படித்தானே? எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப அசால்ட் ஆயிரும். ஒரு குறிப்பிட்ட காலம் விசுவாசிகளாக இருந்து பழகிட்டோன்னு சொன்னா, எழும்பலன்னு சொன்னா, விசுவாசிகளாக இருந்து என்ன சொல்லணும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எழும்பி ஊழியத்தில் வந்துடணும். அதான் ஒரு வளர்ந்த விசுவாசிக்கு அர்த்தம் இல்லையா? அப்படித்தானே? எழும்பணும். ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நான் எந்த விதத்தில் பிரயோஜனப்படணும், ஆண்டவருக்கு நான் எதை கொடுக்கணும், என்னோட நேரத்தை எப்படி கொடுக்கறது, அப்படி யோசித்ததுனால தான் 7 புத்தகத்தை எழுத ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. வெளிநாட்டில் 12 மணி நேரம் வேலை பார்த்து 2 மணி நேரம் டிராவல் பண்ணி 14 மணி நேரம் செலவழித்த பிறகு 6 மணி நேரம் தூங்கி பாக்கி கிடைக்கிற நேரத்தில் சாப்பிட்டு அதெல்லாம் பண்ணி வீட்டுக்கு பேசி அது முடித்த பிறகு ஆராதனை சபையை நடத்தி அதுக்கு பிறகு எத்தனை மணி நேரத்தில் காத்திருந்து உட்கார்ந்தா இப்படி புத்தகங்கள் எழுத முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நேரத்தை தேவ சமூகத்தில் ஒதுக்குனா கர்த்தர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அதான் ஆண்டவருக்குள்ள நம்ம இதுக்கு நமக்கு என்ன இல்லை விருப்பம் கிடையாது. இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலனே வச்சுட்டு இருப்போம்.
ஆனால் அதுக்குள்ளே திடீர்னு ஒரு நாள் டக்குன்னு போயிடுவோம். எங்கே போய் நிற்போம்? நியாய தீர்ப்பு நாளில். ஆத்துமாவை குறித்த உணர்வு நமக்கு வேணும். இன்னைக்கு யோனா எடுத்து கடலில் போட்டாச்சு. ஆண்டவர் மீன் ஆயத்தம் பண்ணார், எடுத்தாச்சு, கொண்டு கடலை கொண்டு போட்டாச்சு. இப்போ போய் நான் இனி என்ன செய்கிறேன்? நினிவேக்கு போயிடுறேன். இப்போ நினிவேக்கு போகிறாரு. கொஞ்சம் அடியெல்லாம் பட்டு கொஞ்சம் தேறி வேற வழியே இல்லை. இனி ஆண்டவர் தான் கெதின்னு வந்த பிறகு எங்கே போவோம்? ஆண்டவர் சொல்லுகிற இடத்துக்கு போவோம். அல்லேலூயா. அது இல்லைன்னா நம்ம சொல்கிற இடத்துக்கு ஆண்டவர் அனுப்பணும். லோத்த மாதிரி. அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், நம்ம அட்வைசர் ஆண்டவருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியாது இல்லை. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட பாருங்க, ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம் வந்து உட்கார்ந்து. ஆனால் உங்களை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பாஸ்டர் உங்களை உற்சாகப்படுத்தலை. பாஸ்டர் அப்பப்போ ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் தானாகவே ஆவியில் நிறைந்து ஜெபித்து கொண்டே இருந்தீங்க. அல்லேலூயா. அது ஆதி நாட்களின் அனுபவம். அது ஆதி நாட்களின் அனுபவம். நம்மளை யாரும் உற்சாகப்படுத்துறேன்னு சொன்னாலும் நாமே ஆவியில் நிறைந்து ஆண்டவரோட ரகசியங்களை பேசி, அந்நிய பாஷையில பேசி, தேவ மகிமையில நிறைந்து ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வித்தியாசமான அனுபவம். அல்லேலூயா. அங்கேதான் தேவனுடைய மகிமை வெளிப்படும். இங்க இப்ப வந்ததுமே இப்ப என்ன செய்றாரு? ரொம்ப கீழ்ப்படிஞ்சிட்டாரு யோனா. கீழ்ப்படிஞ்சு நினிவேக்கு வந்தாச்சு. நினிவேல வந்து அங்க பிரசங்கம் பண்றாரு. ஆண்டவர் இந்த இடத்தை ஆண்டவர் அழிக்க போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நினிவேயுடைய ராஜாவும் அந்த ஜனங்கள் எல்லாருமே ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து 3 நாளும் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த ராஜாவும் குடிகளும் மட்டுமில்ல, வசனத்தில் எழுதியிருக்கு மிருக ஜீவன்கள் வரைக்கும் தண்ணி கூட குடிக்கல, உபவாசம். இப்போ ஆண்டவர் ரொம்ப நல்ல இருதயம் உள்ளவர் இல்லையா? அதனால தான் எந்த பாவி ஆனாலும் தள்ளாத ஆண்டவர். அல்லேலூயா. நான் 1 தீமோத்தேயு 4:5 வாசிக்கிறோம் இல்லையா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமாக இருக்கிறது இல்லையா? பாவிகளை ரட்சிக்க, கெட்டு போனதை ரட்சிக்க தான் இயேசு உலகத்தில் வந்தார். அதனால சொன்னாரு, மனம் திரும்ப 99 நீதிமான பார்க்க நான் வரல. 99 நீதிமான் நான் சொல்றதை கேட்பான். அவன் தொழுவத்தில் தான் கிடப்பான், எங்கேயும் போக மாட்டான். மனம் திரும்புறவன் எங்கே இருப்பான்? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள இருப்பான், எங்கேயும் போக மாட்டான். ரட்சிக்கப்பட்டவன் மாறிடுவான், அங்கே எங்கேயும் கொஞ்சம் அங்கே எங்கே கார் வைப்பான். அது எங்கேயாவது காலில் போய் சிக்கி காலெல்லாம் ஒடிஞ்சு திருப்பி மேய்ப்பன் தேடி வந்து திருப்பி தூக்கிட்டு போய் திருப்பி வைத்தியம் பார்த்து திருப்பி அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்குள்ள மேய்ப்பனும் படாத பாடுபட்டுருவார், அந்த ஆடும் படாத பாடுபட்டுறோம். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பணும். இப்போ இவங்க எல்லாரும் மனம் திரும்புறாங்க. ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து மனம் திரும்புறாங்க, அழுறாங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவர் உடனே என்ன செஞ்சிட்டாரு? தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர் இல்லையா? தீங்குக்கு மனஸ்தாபப்படுற கர்த்தர் இல்லையா? ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். இயேசு நம்மை நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறனால தான், அவருடைய நேசம் நம்ம இடத்துல இருக்கிறனால தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறார். அதான் அவரை நம்மகிட்ட சொல்றார், நம்ம மணவாட்டி ஆட்டுக்குட்டியின் கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். முதல்ல சொன்ன எஸ்தர் என்ன செய்யறாங்க? ராஜாவிட்ட வரணும்னு சொன்ன என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும் இல்லையா? இங்க வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தில் மனைவி தன்னை எங்க உட்கார்ந்து ஆயத்தம் பண்ணணும்? சபையில் உட்கார்ந்து ஆயத்தம் பண்ணணும். அல்லேலூயா. உலகத்தில் வாழும்போது ஆயத்தமா இருக்கணும். உலகத்தில் வாழும்போது சுத்திகரிக்கணும். உலகத்தில் வாழும்போது மணவாளனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தமின்றி ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாம யாரும் என்ன செய்ய முடியாது? கர்த்தரை தரிசிக்க முடியாது. நான் எனக்கு நிறைய பேர் கர்த்தரை தரிசிக்கிறார்கள், நிறைய பேர் தரிசிக்கிறார்கள். நம்ம நிறைய செய்திகள்லாம் கேட்குறோம் இல்லையா?
அதுல உண்மையும் இருக்கு, பொய்யும் இருக்கு. ஆனால் பரிசுத்தம் இல்லாதவன் யாரை தரிசிக்க முடியாது? கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு நான் கர்த்தரை தரிசித்தேன், 3 மணி நேரம் உட்காந்து பேசினேன் எல்லாம் சொல்றதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள். கடைசி காலம் இது, கடைசி காலம் இது. ஆண்டவர் வரப்போகிறார். இங்க யோனா போய் சொன்னதுமே ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினாங்க. கர்த்தர் பட்டணத்தை அழித்தாரா? அழிக்கல. பிரசங்கம் பண்ற ஆளுக்கு மனசுல என்ன தெரியுமா? நீ போ, இன்னைக்கு போய் 4 பேரை தான் தீத்துருவேன்னு ஆண்டவர் சொல்லி இங்க வந்ததுமே ஆண்டவர் 4 பேரு கூட 40 பேரை ரட்சித்த உடனே பிரசங்கம் பண்ற ஆளுக்கு மனசெல்லாம் துக்கமாயி போச்சு. அல்லேலூயா. அவர் வந்தது எதுக்கு தெரியுமா? நினிவேல் நான் போறேன், அங்க போய் பிரசங்கம் பண்ணுவேன், அவன் எவனும் கேட்க மாட்டான், கர்த்தர் சோதோமை அழித்தது போல நினிவேயை அழிப்பாருங்கிறதா யோனாவுடைய இருதயத்தின் எண்ணம். ஆனால் ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர். அவர் தீமை செய்கிற ஆண்டவர் அல்ல, அவர் நன்மை செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற கர்த்தர், தீமை செய்கிற ஆண்டவர் அல்ல. தீமை செய்கிறதா இருந்தா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு மனுஷன் சொல்லுவானா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு குடிகாரன் ஆயிட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கொலைகாரன் ஆயிட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு விபச்சாரக்காரன் ஆயிட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பண ஆசை பிடிச்சவன் ஆயிட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த பாவம் செய்கிறேன் அந்த பாவம் செய்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா சொல்லுவான், நான் ஒரு காலத்தில் குடிகாரனாக இருந்தேன், இயேசு என்னை மாற்றினார். நான் ஒரு காலத்தில் யாரும் என் பக்கத்தில் வரத ஒதுக்கப்பட்டவராக இருந்தேன், இயேசு என்னை மாற்றினார். நான் ஒரு ரவுடியா இருந்தேன், இயேசு என்னை மாற்றினார். நான் கொலைகாரனாக இருந்தேன், இயேசு என்னை மாற்றினார். நான் விபச்சாரம் செய்தவனாக இயேசு என்னை மாற்றினார். நான் கொள்ளைக்காரனாக இருந்தேன், இயேசு என்னை மாற்றினார். கல்வாரியின் அன்பு என்னுடைய இருதயத்தை கரைய பண்ணிட்டுன்னு சொல்லுவான். அல்லேலூயா. இயேசு இனிமையானவர், இயேசு இன்பமானவர். ஆனா யோனா அங்க போய் பார்த்தா ஆண்டவர் அழிக்கல. இப்ப யோனா என்ன சொல்றாரு? அதே எலியா சொன்ன மாதிரி தான், நான் உயிரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என்ன எடுத்துக்கிடும், அவ்வளவுதான். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறது நடக்கலன்னு சொன்னா உடனே நமக்கு தான் நம்மளை அறியாமலே ஒரு ஆத்துரம் வந்துடும். அப்படி இல்லை, கர்த்தர் நீதி உள்ள கர்த்தர். இனி விஷயத்துக்கு வருவோம். கப்பர்நகூமில் இயேசு வர்றாரு. இயேசு கப்பர்நகூமையும் பெத்சாயிதாவை ஏன் சொன்னார்னா, கப்பர்நகூமில் யாரை கொண்டு வராங்க? ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சேர்ந்து சுமந்து கொண்டு வராங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 11 வரை. நான் சீக்கிரமா முடிக்க போகிறேன். 2 முதல் பின்பு போதும். அப்போ நான் கண்டன மாதிரி சொல்லிட்டே வரேன் உங்களுக்கு. 4 பேர் சேர்ந்து கப்பர்நகூமில் இயேசு எங்க வராரு? கப்பர்நகூமில் இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டாங்க. இயேசு வீட்டுக்கு வந்தாருன்னு சொன்ன உடனே, கேள்விப்பட்ட உடனே எல்லா ஜனங்களும் இயேசுவை பார்க்க வராங்க. எதுக்கு? யோசேப்புக்கு மகன் வந்தா இப்போ ஏதாவது கொஞ்சம் வித்த எல்லாம் காட்டுவான்னு கொஞ்சம் பேர் வந்து வருவாங்க. அப்படித்தானே? தீர்க்கதரிசி ஒருவன் சொந்த ஊரில் கனம் இருக்காது. தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊர்ல கனம் இருக்காது. எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏரியா மாதிரி வானத்திலேருந்து அக்கினியை இறக்கினாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரன் டே என்னடா செய்யறன்னு கேட்பான் இல்லையா? சொந்தக்காரன் வந்து என்ன மாப்பிள்ளலாம் கேட்பான். அவன் இவரு பெரிய தீர்க்கதரிசி அப்படியா? அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க இல்லையா? அது யாருக்கு? தேவ ஜனங்களுக்கும் வெளியூர்காரங்களுக்கும். உள்ளூர்ல வந்தா அண்ணன் வந்தா என்னடா செய்யிட்டு இருக்கன்னு கேட்பான் தம்பிட்ட. மோசேட்ட ஆரோன் கேட்கற மாதிரி இல்லையா? ஆரோனு மரியானும் மோசே தம்பி. ஆரோனு மரியாமும் வந்து மோசேட்ட ஆண்டவருடைய தீர்க்கதரிசியே சொல்லும், நாங்கள் அப்படியே சொல்லுவாங்க, டே மோசங்க வாடா, என்னடா அங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? அப்படித்தானே? குட்டி பையன் 9 வயசு, என்னை விட 9 வயசு இளையது என் தம்பியை நான் இப்போ எப்படி தான் கூப்பிடுவேன், என்னடா பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன்னு கேட்பேன் இல்லையா? அப்போ அவர் தீர்க்கதரிசிங்கிறது யாருக்கு? தேவனுடைய தீர்க்கதரிசி தேவனுடைய ஜனங்களுக்கு, வீட்டில் உள்ளவங்களுக்கு இல்லை இல்லையா? அப்ப கப்பர்நகூமில் இயேசு வந்ததுமே 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. எதனால? இங்க வந்தா கண்டிப்பா இயேசு அவனை குணமாக்குவார், இயேசு அவனை ரட்சிப்பார், இயேசு அவனை விடுவிப்பாருங்கிற விசுவாசம் யாருக்கு இருக்கு? தூக்கி சுமந்த 4 பேருக்கு இருக்கு.
நீங்க தேவ சபையில் ஒரு மனுஷனை நீங்க உள்ள கொண்டு வரும்போது என்ன விசுவாசத்தில் கொண்டு வருவீங்க? இந்த சபைக்கு வரும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான், பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். இயேசு அவனை விடுவிப்பார், இயேசு அவனை குணமாக்குவார், இயேசு அவனை சீர்படுத்துவார், அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவாங்கிற விசுவாசம் இருக்கிறபடினால கொண்டு வரீங்க இல்லையா? என் வாழ்க்கையில் எனக்கு அற்புதம் செய்த இயேசு இவனுக்கும் அற்புதம் செய்கிறார், இயேசு நேசிக்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுனால தானே நம்ம அவனை கொண்டு வருகிறோம். அப்படித்தான் அந்த 4 பேரும் இயேசு விட்ட வந்தா குணப்படுத்துவார்னு சொல்ல கொண்டு வந்தாங்க. ஆனால் வீட்டில் வந்தா இடம் இல்லை. உடனே என்ன பண்ணிட்டானுங்க? டக்குன்னு தட்டுவோடெல்லாம் இறக்கிட்டு அப்படியே இயேசு இருக்கிற இடத்துல இறக்கிட்டானுங்க. இயேசுகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவருக்கு வீட்டில் ஏறி பாருங்க, எவ்வளவு தைரியம் இருக்குன்னு பாருங்க. அவன் விசுவாசத்தை பாருங்களேன். உள்ள கூட்டமா இருக்கு, உள்ள போக முடியாது. உள்ள போக முன்னால இயேசு ஒருவேளை போயிட்டாருன்னு சொன்னா இவன் குணமடைய மாட்டான். இவனுடைய விசுவாசம் காத்திருக்க அவனுக்கு நேரம் இல்லை. எவ்விதத்திலேயாவது அவனை இயேசுவுக்கு முன்னால விட்டே ஆகணுங்கிற தீர்மானம் எடுத்தவன். அவன் இங்க கீழே எல்லாம் பார்க்கல, கீழே எல்லாம் பார்த்து ஆள் அனுப்பி வழிவிட சொன்னா வழி விடுறக்கா இருப்பாங்க இல்லையா? அவன் எவ்வளவு பாடுபட்டு உள்ள ஒரு சீட்டை பிடிச்சி உட்கார்ந்துருக்கிறான். இதுல இவங்களுக்கு வழி விடுவாங்களா? வாய்ப்பே இல்லை. நம்மளால பார்த்தான் வேற இங்க காங்கிரீட் போட்டிருக்கு, வழி இல்லை. என்ன செஞ்சிட்டாங்க? உடைச்சி இயேசுவுக்கு முன்னால வச்சுட்டாங்க. எதனால? இயேசு அவனுக்கு சுகம் கொடுப்பாருங்கிற விசுவாசம். அல்லேலூயா. இயேசு அவனுக்கு பக்கத்தில் வந்து அவன்கிட்ட கொண்டு உட்கார்ந்த உடனே ஆண்டவர் நான் உன்னை சுகப்படுத்துகிறேன் போனா சொன்னாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது இல்லையா? அப்ப பாவங்களை மன்னிக்கிறதுக்குள்ள அதிகாரம் யாருக்கு இருக்கு? இயேசுவுக்கு இருக்கு. அதை வெளிப்படுத்துறதா ஆண்டவர் சொல்றார். உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ அதிக கேடு வராதபடி என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது போ அப்படின்ட்டார். கப்பர்நகூமில் பேதுருவும் இயேசுவும் வர்றாங்க. உள்ள வந்தவொடனே ஊரில் கொஞ்சம் பேர் அப்படி இருப்பாங்க நக்கல் அடிக்கிறதுக்கு வந்து, என்னப்பா அவங்க போதகரெல்லாம் அவங்க பாஸ்டர் என்ன செய்யறதில்ல, டேக்ஸ் எல்லாம் கட்டுறது இல்லையா அப்படின்னா ஆண்டவரோட பேதுருட்ட கேட்டார், ஏப்பா பிள்ளை எல்லாம் அப்பனுக்கு வரி செலுத்தணுமான்னு கேட்டார் இல்லையா? கேட்டுட்டு பேசிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே அங்கே ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 17:24 பேதுருட்ட சொன்னாரு. உள்ள போன உடனே பேதுரு இந்த விஷயத்தை பேசுறதுக்காக பேதுரு வாய் திறக்கிறாரு. வாய் திறந்த உடனே இயேசு சொன்னார், நீ போய் கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடிச்சி அதுக்கு வாயை திறந்து பார்த்தா அதில் ஒரு வெள்ளி பணத்தை இருக்கும். அந்த வெள்ளி பணத்தை எடுத்து கொண்டு வந்து உனக்கும் எனக்கும் சேர்த்து வரி செலுத்துன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமே. இயேசு மட்டும் நான் வரி செலுத்த மாட்டேன், நான் கப்பர்நகூம்காரன் தானே, நான் ஏன் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறி இருந்திருக்கும். அல்லேலூயா. சோதிக்கிற இயேசுட்டு அப்படி தானே வர்றது. பரிசேயர்கள் எத்தனை ட்ரிப் வந்தாங்க? ஒரு 15 ட்ரிப்பாவது வந்திருப்பான். அவருடைய வார்த்தையில குற்றம் கண்டுபிடிக்கிறதற்கு. அவர் வார்த்தை பேசும்போது ஒரு வார்த்தை பசங்கி பேசினா போதும், கதை முடிஞ்சது இயேசுக்கு. அப்படித்தான் வந்தாங்க. இங்க கேட்ட உடனே பேதுரு அதெல்லாம் நினைக்கல, இதெல்லாம் நடக்குமான்னு. அதான் விசுவாசம். ஆண்டவர் சொல்றார், பேதுரு உடனே அப்படி போறார், தூண்டில போடுறார். ஆனா பேதுரு பயங்கரமான மீன் பிடிக்கிற ஆளு, அது வேற கதை. ஆனா ஆண்டவர் சொன்னபடியே போய் தூண்டில போட்டான், உடனே கிடைச்சது, எடுத்தான், கொண்டு வந்தான், கொடுத்தான், வேலை முடிஞ்சு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் சொல்லுகிறபடியே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு அப்படியே கீழ்ப்படணும். அதுக்கு அப்புறம் உட்கார்ந்துக்கிட்டு இது ஒரு ட்ரிப்பு வீட்டில் கேட்டுக்கிட்டு வந்து பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் மேட்டர் முடிஞ்சு நாள் போயிட்டு. அப்போ அதில் என்ன இல்லை? தேவனுடைய சித்தப்படி ஆசீர்வாதம் வராது. ஏசுகிட்ட வந்தான் ஒருத்தன், 2 பேர், எங்கள் அப்பா இறந்துட்டாரு, இப்போ அடக்கம் பண்ண, மரித்தோர் அடக்கம் பண்ண, நீ வாடா எனக்கு பின்னால. அல்லேலூயா. நான் ஒன்று அழைச்சாச்சு, நீ ஏன் பின்ன வா. உனக்கு நீ அங்கே மறித்தா அங்கே கிடக்கிறாங்க கொஞ்சம் பேர், பாவத்துக்கு மறித்தவங்க கொஞ்சம் பேர் கிடக்கிறாங்க, அது அவங்க அடக்கம் பண்ணுவாங்க, அவங்க வேலை, நீ ஏன் பின்னால வா, அவ்வளோதான். ஏசு அப்படிப்பட்டவர். அப்போ இதுக்கு அடுத்தது 100க்கு அதிபதி ஒருத்தன் வர்றான். 100க்கு அதிபதியோட வேலைக்காரன் கப்பர்நகூமில் தான். மத்தேயு 8:5 வாசிக்கிறோம். அவன் வாரான், என்னுடைய வேலைக்காரன்
திமிர்வாதமாக கிடக்கிறான், சுகப்படுத்துறான்னு. சுகப்படுத்தினாரு படம் இல்லையா? சுகப்படுத்தினாரு. என்கிட்ட ஒருத்தன் வாழ்னு சொன்னா வாரான், போன்னு சொன்னா போறான், அப்படி இல்லைன்னு அவர் சொல்றார். இஸ்ரவேலருக்குள்ள இவனை போல ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி உடனே சுகம் கொடுக்கிறாரு. அப்புறம் பார்த்தா ராஜாவின் மனுஷன் வாரான், என் மகன் சாக கிடக்கிறான், சுகம் வேணும்னு. அப்படி வந்த உடனே ஏப்பா 4:46 நினைக்கிறேன், அப்படி வந்த உடனே இயேசு சுகம் கொடுத்தாரு, கொடுக்கலையா? கொடுத்தார். இந்த அற்புதங்களை எல்லாம் ஆண்டவர் செய்து கண்டு கேட்ட இந்த கப்பர்நகூம் ஜனம் மனம் திரும்பாமல் போனபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், கப்பவார பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த மகத்தான அற்புதங்களையும் அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்த்த பிறகும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியலன்னு சொன்னா கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளுவார். பரலோகத்தில் நான் இப்படியா போயிடுவேன்னு சொல்லிடக்கூடாது யாரும். ரொம்ப குருட்டுத்தனமா எல்லாம் பரலோகத்துக்கு போவேன்னு நம்பக்கூடாது. என்ன? ஏன்னா பரலோகத்துக்கு போறது அவ்வளவு கஷ்டம். பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு, எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பும்படிக்கு எனக்கு லாபமானவைகள் யாரைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. பெரிய கப்பலுக்கு உடமஸ்தான் பவுல். ஆனால் மரிக்கும் போது என்னது? என்னுடைய தோல் சுருளும் என்னுடைய கச்சையும் எடுத்துட்டு வான்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷன் சொல்றாரு, நான் எப்படி ஆகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பும்படிக்கு எனக்கு லாபமானவைகள். பிலிப்பியர் 2:8 நினைக்கிறேன், வாசிங்க. எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கும்படி தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நஷ்டமாக கருதுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாருங்க, அந்த மனுஷன் சொல்ற இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 1 தீமோத்தேயு 4:4 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லையா? வாசிங்க அந்த வசனத்தை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருள்வார். அதான் விசுவாசம். அல்லேலூயா. அப்ப பவுலுக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் போராடின போராட்டம் என்னது? நல்ல போராட்டம். நம்ம ஊர்ல கல்லறையில் சில கல்லறையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வசனத்தை எழுதியிருப்பாங்க இல்லை? இந்த வசனத்தை நிறைய பார்க்கிற இடம் கல்லறை தோட்டம் தான். முழு குடிகாரனாக இருப்பான், முழு குடிகாரனாக இருப்பான், ஆனால் கிறிஸ்தவனாக இருப்பான். மரித்த பிறகு அதில் கல்லறையில் அந்த வாசகம் இருக்கும் பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. அவன் கல்லறையிலையும் இருக்கும், பரிசுத்தவான்களுடைய கல்லறையிலும் இந்த வசனம் இருக்கும். நீங்கள் வேணா நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும். ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வாழ்க்கைக்கும் அந்த வசனத்துக்கு சம்பந்தமே இருக்காது. அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவனுக்கு மேலே எழுதியிருக்கிற வசனத்துக்கும் என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காது. ஆனால் எழுதியிருப்பாங்க, இவர் நல்ல போராட்டத்தை தினமும் மனைவியோடு போராடினார். இல்லையா? குடிச்சிட்டு வந்து வேற எங்கே அடிக்க முடியும்? இல்லையா? அந்த அம்மா தான் அடிக்க முடியும், அதான் திருப்பி அடிக்காது. அல்லேலூயா. அவிசுவாசினா திருப்பி போட்டுரும், விசுவாசினா அது போடாது. என்ன செய்யறது? கர்த்தர் எனக்கு தந்தன்னு சொல்லிட்டு சகிச்சுக்கிடும். இது ஒரு சிலுவைன்னு நினைச்சு சகிச்சுக்கிடும். அப்படித்தான் இல்லையா? ஆண்டவர் எனக்கு தந்த சிலுவை, அதுக்கு தகுந்த மாதிரி வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம் இல்லையா? அனுதினமும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசன் இல்லை, நான் ஆண்டவருக்கு சீசனாக மாறிட்டேன், அதனால் நீ நாளைய கூட குடிச்சிட்டு வந்து என்ன அடி, நான் திருப்பி அடிக்க மாட்டேன். இல்லையா? இவர் போராட்டம் எங்க போராடுறாரு? வீட்டுக்குள்ள. அல்லேலூயா. பவுல் சொல்றார்,
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை முடிக்கணும் இல்லையா? எனக்கு முன்னால் ஒருத்தர் ஓடினார். யாரு? இயேசு கிறிஸ்து ஓடினார். அவர் ஓடின பாதையில் நானும் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து எதை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆண்டவர் நன்மை தரும்போது மட்டும் விசுவாசம் இருக்கக்கூடாது. என்ன அது? அற்ப விசுவாசம். நன்மை தரும்போது மட்டும் ஆண்டவரை விசுவாசிக்க கூடாது. 10ஆம் கிளாஸ் எழுதி ஃபெயில் ஆனாலும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? அதை எப்படி சொல்லுவோம்? நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஒரு மார்க்கில் போயிருக்கோம், ஒரு சீட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா? எவ்வளவு நாள் முறுமுறுப்போம் இல்லையா? முறுமுறுப்போம். நம்முடைய இருதயம் என்ன செய்யாது? சகிக்காது. நமக்கு வர வேண்டிய வேலை வேற ஒருத்தர் எடுத்துருவான் இன்ஃப்ளூயன்ஸில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் முடிக்கிறவர், இந்த வேலையை அவருக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நான் வேற வேலை தரும் வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன். அப்படியா? சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. என்ன இயேசு? இதுக்காக நான் ராத்திரியும் பகலுமா இந்த சபைக்கு போனேன், இதுக்காக ராத்திரியும் பகல் நான் ஓசம் பண்ணி அழுதேன், இதுக்காக நான் ஆண்டவர் சர்ச்சில் போய் ட்ரம் எல்லாம் அடித்தேன், தூத்தேன், பாய் போட்டேன், எவ்வளோ கொடுத்தேன், எவ்வளோ உழைச்சேன், இதுக்கா? அப்படின்னா கர்த்தர் வேறொரு திட்டம் வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விரும்பினது நமக்கு கிடைக்காம கர்த்தர் விரும்புறது நமக்கு தந்தார்னா அது நிரந்தர ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறது நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் இருக்காது. லோத்து அவன் நினைச்சதை எடுத்த ஆசீர்வாதமா இருந்ததா இல்லையா? இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது ஆழ்வான் விரும்பினது போல ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? கானானை சுதந்திரிப்பான்னு சொன்னா கானான்ல தான் அவனுடைய கல்லறை வைக்கப்பட்டது, அவனுடைய உடல் அங்கே தான் வைக்கப்பட்டது. கானானை சுதந்திரிச்சிட்டான். ஆனா அந்த கானானுக்குள்ளதான் பரதேசியா 25 வருஷம் சுத்திட்டு இருந்தான் பிள்ளை இல்லாம. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சிலதை எல்லாம் என்ன செய்வார்? தட்டை போட்டு வச்சிருப்பார். சிலதை தட்டை போட்டு வச்சிருப்பார். எதுக்குன்னா நீ குணப்படுகிறதற்கு, நீ மனம் திரும்புகிறதற்கு, நீ ஆண்டவரிடத்தில் முழுமையா வருகிறதற்கு, நீ ஆண்டவரை முழுமையா ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு. காரணம் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறார், ஆண்டவர் உன்னிடத்தில் மகிமையான செயல்களை வெளிப்படுத்த விரும்புகிறாரு. அதனால்தான் ஆண்டவர் என்ன செய்யறார்? உன்னை நொறுக்கிறார். கல்வாரி சிலுவையில் பிதாவானவர் குமாரனை நொறுக்க சுத்தமாகிறார் இல்லையா? நம்முடைய பாவங்களை எல்லாம் எங்க தூக்கி வைக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவின் மேல தூக்கி வைக்கிறாங்க. அதான் யோவான் ஆண்டவர் அறிமுகப்படுத்தும் போதே சொல்றான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னவன். அதே மாதிரி உலகத்தின் பாவத்தை இந்த இயேசுக்கு மேல பிதா ஏத்தி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்தாரு. எதற்காக தெரியுமா? உங்களையும் என்னை ரட்சிப்பதற்காக. அல்லேலூயா. உங்களையும் என்னை ரட்சிக்கிறதுக்காக தான் இயேசுவை பிதாவானவர் நொறுக்க சித்தமாகி, நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம்? அவனவன் தன் தன் வழியிலே நடந்தோம். அவர் என்னமோ சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா? வழி தப்பி போற நம்ம பரலோகத்தில் சேர்க்கிறதற்காக இயேசு பிதாவின் சொந்த குமாரனா இருந்த பிறகும் அவர் நினைச்சிருந்தாருன்னு ஒருத்தன் சொன்னானே, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. அவரால் இறங்கி வர முடியும். அல்லேலூயா. கொஞ்சம் பொறுமையா இருந்தார். எப்படின்னா நம்ம எல்லாம் அவர் கண் முன்னால வந்தோம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் அவர் கண் முன்னால் தெரிஞ்சனால பார்த்தாரு. நம்முடைய வல்லமையை இந்த பையன் சொன்ன உடனே நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. நமக்கு இவன் முக்கியம் இல்லை, அநேக ஜனங்கள் இன்னும் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் அந்த ராஜ்யத்திற்கு வரணும்னு சொல்லி இயேசு அமைதியா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இந்த அற்புதங்களை எல்லாம் இயேசு கப்பர்நகூமில் செஞ்ச பிறகும் அந்த பட்டணம் என்ன செய்து? மனம் திரும்பல. பெத்சாயிதாய்க்கு வந்தா இது அது வேற, அது இதை விட அதிகம். பெத்சாயிதாய்க்கு வராரு. பெத்சாயிதா யாருக்கு ஊரு? நம்ம பேதுரு அண்ணாச்சி, அந்திரே அண்ணாச்சி இல்லையா, பிலிப்பு, இவங்க எல்லாம் பெத்சாயிதாவில் உள்ளவங்க. பெத்சாயிதாவில் கூட ஆண்டவர் ஒரு கண்ணனுக்கு ஒரு குருடனை கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்தானே ஆண்டவரே இவனுக்கு பார்வை கொடுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒரு சேற்றை உண்டாக்கி உமிழ்நீரில் சேற்றை உண்டாக்கி என்ன செஞ்சார்? அவன் கண்ணில் வச்சு அவன் என்ன செய்கிறார்? ஆண்டவர்
குணப்படுத்துறார். யோவான் ஸ்நானகரை கொன்னாச்சு. எதுக்கு? அவர் என்ன பண்ணாரு? ஏதாவது தப்பு பண்ணாரா? ஒரு தப்பும் பண்ணலை. பிறக்கும் போதே பரிசுத்த ஆவியினால நிரம்பி கிடக்கிறான் உள்ள. மரியாள் வந்து எலிசபெத்துக்கு வீட்டில் வந்து சொன்ன ஒரு வாழ்த்து செய்தி சொன்ன உடனே உள்ள கிடக்கிற யோவான் அப்படி அந்நிய பாஷை சொல்லி அப்படி துள்ளுன்னு குதிச்சான் பாருங்க. அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் எலிசபெத்துக்கு, இல்லையா? வசிக்கிறோம் இல்லையா? என் தேவன் ஆண்டவருடைய தாயார் இடத்துல வந்து வாழ்த்து சொன்ன உடனே என்னுடைய பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று, இல்லையா? அப்படிப்பட்டவன் ஏரோதுக்கு வீட்டு சிறையில் கீழே கட்டி போட்டு திடீர்னு கழுத்தை வெட்டி கொல்றாங்க. யோவான் அப்படி என்ன தப்பு பண்ணாரு? டேய் ஏரோது, நீ மனம் திரும்பு. உன் சகோதரனுடைய மனைவியை வைத்திருக்கிறது நியாயம் இல்லை. உனக்கு மனைவி இருக்கிறா, அதுக்கு பிறகு நீ சகோதரனுடைய மனைவியை ஏன் வச்சிட்டு இருக்கிற? அதை விட்டுன்னு சொல்லி அரண்மனையில் போய் சொல்றான் ஏரோதுட்ட. ஏரோது கொஞ்சம் பயந்தான். ஆனா ஏரோதியால் இருக்கிறாள, ஏண்டா என் வீட்டில் வந்து ஏன் கள்ள புருஷன்ட்டையே நீ சொல்றியா? நான் பார்த்துக்கிறேன். அதனால தானே கொன்னா. அதனால பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படா இவனை கொல்றது? உலகத்தில் மிகப்பெரிய கொலைகள் நடக்கிறது. ரொம்ப ரொம்ப அகோரமான, ரொம்ப யோசிக்க முடியாத கொலைகள் டெய்லி நியூஸ்லேயும் நியூஸ் பேப்பர்லையும் போலீஸ்லேயும் கிரைமில் ரெக்கார்ட் ஆகுன்னு சொன்னால் அது கள்ள உறவினால் செய்யப்படுகிற கொலைகள். பெத்த மகளை கொன்றுவாங்க, பெத்த மகனை கொன்றுவாங்க, புருஷனை கொன்றுவாங்க. நான் இப்போ இல்லை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், 25 வருஷத்துக்கு முன்னால் பத்திரிகை செய்தியில் மதுரையில் 28 வயசான ஒரு பையனை அவங்க அம்மா கொலை செய்கிறா. எதுக்கு? கள்ள உறவுனால. நான் அப்பவே இருந்தே யோசிக்க ஆரம்பிப்பேன், என்ன நாட்டில், இந்த நாட்டில் என்ன என்ன எப்படிப்பட்ட அந்த பாவத்தை குறித்து, அவருடைய சீரியஸ்னஸை குறித்து நீங்கள் வாசித்து பாருங்க. செய்திகளில் வருகிற ஒரு ஒரு விதத்திலையும் குடும்ப வாழ்க்கையில் எனக்கு சத்துரு செய்கிற மிகப்பெரிய தந்திரமான செயல் இந்த கள்ள உறவு. ஏரோதுட்ட போய் சொல்றான், நீ என்ன செய்யறாத? உன்னுடைய சகோதரன் மனைவியே விட்டுரு, அது தப்புப்பா. நீ ராஜா, இதை ஆளுகிற செய்கிறவன், கொஞ்சம் முன்மாதிரியா இருக்கணும். நம்ம எல்லாம் ஜனங்களுக்கு முன்னால இருக்கிறவங்க, கொஞ்சம் யோக்கியமா இருக்கணும்னு சொன்னான். ஆனால் அவன் பிடிச்சி என்ன செஞ்சிட்டான்னா, இவனை விட்டா இவன் வெளியே எல்லாம் போய் சொல்லிடுவான், விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்படி தீர்க்கதரிசின்னு தெரிஞ்சாலுமே வீட்டு சிறையில் வச்சிருக்கிறான். ஏரோதியால் தருணம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ரொம்ப தந்திரசாலி. எப்போ இவனை கொலை பண்ணலான்னு பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். அதனால தான் அந்த பிறந்த நாளுக்கு, குழந்தை பிறந்த நாளுக்கு வந்து ஆடும்போது இந்த ராஜாக்களுக்கெல்லாம் அறிவே இருக்காது. சும்மா தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துட்டான்னா, கொஞ்சம் அப்படி மதப்பில் மறந்துட்டு உட்காந்துட்டான்னா, நீ என்ன கேட்டாலும் தருவேன், ராஜ்யத்தின் பாதியாகி கேட்டாலும் தருவேன். வஸ்திட்டேன் அப்படி அப்படின்னு சொன்னான் நினைக்கிறேன். எஸ்தர்கிட்ட சொன்னான் இல்லையா? நீ எதை கேட்டாலும் தருவேன், ராஜ்யத்தில் பாதி கேட்டால் கூட தருவேன். எப்போ? நல்ல மப்பில் இருக்கும்போது. அவன் அப்படி சந்தோஷமாக களிப்பாக உட்காந்துருந்தான். அழு சொல்லிவிட்டா, அந்த யோவான் ஸ்நான தலையை மட்டும் கொண்டு வா அப்படின்னு. ராஜ்யத்தில் பாதியும் வேண்டாம், முக்காலும் வேண்டாம், ஒரு அடியும் வேண்டாம், ஒரு இதுவும் வேண்டாம், அவன் தலை மட்டும் எனக்கு போதும். இப்போ ராஜா என்ன செய்கிறான்? செய்தான் ஆகணும். சபையில் சொல்லியாச்சே, எல்லாருக்கும் மேலே உட்கார்ந்துருக்கானே, பிரஸ்டேஜ் இஷ்யூ. தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகருக்கு ஏரோது பயப்படுவான். நீங்கள் அந்த வசனத்தை எல்லாம் வாசித்தீங்கன்னு தெரியும். அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகனை துணிகரமாக ஒரு செகண்டில் வெட்டி தலையை கொண்டு வந்து கையில் விடுதான். அது எதுக்காக பிரயோஜனப்படுமா? எதுக்காக பிரயோஜனப்படுமா? ஒரு பிரயோஜனம் இல்லை. அநியாயமாய் ஒரு தீர்க்கதரிசி கொல்லப்பட்டதுனால தெரியுமா? மனம் திரும்பு அப்படின்னு சொன்னனால. அல்லேலூயா. அந்த மனம் திரும்புதல் அவ்வளவு வேலை உள்ளது. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. நான் முடிக்க போகிறேன். ஆண்டவர் வாசி, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆண்டவர் தான் கோரசீனை கடிந்து கொண்டார். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்?